எல்லாம் எல்லாம் ஒரே நாடகம் ஒரே நாடகம் ஒரே நாடகம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து தெளிந்து வாக்களிக்கணும். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற ஐயா, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் ஒளி வாங்கி சின்னம், ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. ஏ விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நம்பி நிற்கிறோம் உங்களை, நம்பி நிற்கிறோம் உங்களை. வெல்ல வைப்பீர்கள் எங்களை என்ற நம்பிக்கைகள், எல்லாவற்றுக்குமான ஒரு விடிவு ஒரே ஒரு வாக்கு. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். மக்களாட்சியில் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். இதுவரை நீங்கள் செலுத்திய வாக்கு உங்களுக்கு என்ன தந்திருக்குது என்று எண்ணி பாருங்கள். ஆனால் இப்போது நீங்கள் மைக் சின்னத்திற்கு செலுத்துகிற வாக்கு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உங்கள் தமிழ் மொழி காக்கும், தமிழ் பேரினம் காக்கும், உங்கள் மண்ணை காக்கும், அதன் மானத்தை காக்கும், மக்களின் நலத்தை காக்கும். நம்புங்கள். நம்பி இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தலில் ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் வாக்கு எந்திரத்திலே இந்த மைக்கு சின்னத்தை தேடி ஒரு தடவை தொடுங்கள். ஒற்றை விரலால் அழுத்துங்கள். உங்கள் துன்ப துயரங்களை ஒரேடியாக துரத்துங்கள். ஏழ்மை வறுமையை துரத்துங்கள். எல்லாவற்றுக்குமாக ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரே அழுத்தாக அழுத்துங்கள். இந்த நான் பிறந்த சிவகங்கை நாடாளுமன்றத்தின் வேட்பாளராக என் அன்பு தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். வீர பெரும்பாட்டியார், வேலுநாச்சியார், மானமரவர்கள், மருதுவர்களில் வழிவந்த வீர மராத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை ஆகச் சிறந்த கல்வியாளர், தர்க்க அறிவாளர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தூய உள்ளத்தோடு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவரை தேடி வந்து நிறுத்தி இருக்கிறேன். என் எண்ணம் போலவே ஒரு வேட்பாளர். நீங்கள் இந்த சின்னத்தின் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உழைக்கும் மக்களின் உங்கள் உரிமை குரலை ஓங்கி ஒழிக்க என் தங்கை எழிலரசிக்கு இந்த வாய்ப்பை வழங்குங்கள். உங்கள் சின்னம் உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் இளைய தலைமைக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை முதுகலை பொறியியல், கணினி அறிவியல், கல்வி ஆங்கிலம், பிடெக், எம்இ, சிஎஸ்சி, எல்எல்பி, தொழில் பொறியாளர், இந்த இவ்வளவு தகுதிகளை பெற்ற என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. இதுவரை கை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெல்லவிட்டீர்கள், இரட்டலைக்கு செலுத்தி வெல்லவிட்டீர்கள், எல்லா உதயசூரியனுக்கு செலுத்தி வெல்லவிட்டீர்கள். அது சாதாரண வெற்றி.
உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தீர்கள் என்றால் அது சரித்திரத்தில் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகளின் எங்கள் வெற்றி சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.